ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணலாம், சுலபமான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பால் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால்லையே நம்ம செய்யணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பால் சுண்டி மில்க் ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் பால் பவுடரும் பால் ஒரு அரை கப்பு தான் எடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். நம்ம பால் பவுடர்லேயே இனிப்பு இருக்கங்காட்டிக்கு நான் அரை கப்பு தான் எடுத்துருக்கேன். அதை நம்ம ஒரு ஃபேனில் சேர்த்திக்கலாம். இந்த அரை கப்பு பாலையும் போட்டு நல்லா சர்க்கரை கரையால் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம பால் பவுடரை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பவுடரும் சேர்த்துட்டேன். கட்டி இல்லாமல் நீங்கள் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி சப்போஸ் கட்டி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடிகட்டி அப்படியே மெசிச்சு கரண்டியில் வச்சு மெசிச்சு விட்டிங்கன்னா நல்லா இப்படி கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இது இப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா ஹையில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். போதும், கம்மியாக சேர்த்துனா போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இதில் பாதியில் நான் கொக்கோ பவுட்ரு சேர்க்க போகிறேன். இதை பாதி தனியாக எடுத்து வச்சுட்டு, ஒயிட் தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த பாதியில் நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். இப்போ இதில் கொக்கோ பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ரெண்டும் ரூம் டெம்பரேச்சர் வரணும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது மாதிரி குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்படி கையில் வேணால் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். பாருங்கள், இப்போ தனித்தனியாக இது மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அடுத்தது இந்த கொக்கோ பவுட்ரு போட்டது, அடுத்தது இந்த ஒயிட் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சேஃப் பண்ணலாம். இப்போ இது கடைங்களில் கொடுக்குற மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம இந்த கொக்கோ பவுடரில் சேர்த்தாமல் தனியாக கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நம்ம பாதாம் இல்லைன்னா ஏதாச்சும் வேறு நட்ஸ் எல்லாம் கூட வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இதே பார்த்திங்கன்னா கடையில் நம்ம மில்க் ஸ்வீட் கிலோ பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே விற்றுட்ருக்கு. இது நம்ம செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலையே ஒரு புதுவிதமான ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான்
இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். மேலே வந்து பாதாம் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.